வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இந்த வாரம் ஓடிடி ரிலீசஸ்ல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற சஜஷன் வீடியோ தான். இந்த வாரம் வசவசன்னு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல 5 படங்களை சஜஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியமா தான் இருந்துச்சு. காரணம், நிறைய படங்கள் ஒரு மாதிரி மீடியாக்கரான படங்களா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல இப்ப நான் ஒரு வெப் சீரிஸ் மற்றும் 4 படங்களை சஜஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்டா நான் சஜஸ்ட் பண்ண போறது அந்த வெப் சீரிஸ் பிளாக் டவுஸ் அப்படின்ற வெப் சீரிஸ். பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு தரமான ஸ்பை த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு முக்கிய பிரமுகரோட கொலை, அதை சுத்தி நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்கக்கூடிய 2 ஸ்பைஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகரும். நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரிஸ் தான். பட் இந்த சீரிஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஸ்டிங் அப்படின்ற படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. ஒரு மான்ஸ்டரஸான ஸ்பைடர், அந்த ஸ்பைடர் பண்ணக்கூடிய கொலைகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். அந்த ஸ்பைடரை எப்படி அழிக்கிறாங்க, எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் மோட்ல இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இதுலயும் நிறைய கிரிப்பிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஆம்பர் அலர்ட் அப்படின்ற படம். ஒரு குழந்தைய ஒரு நபர் கடத்திடுறான். அந்த நபரை 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் துரத்தி போறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான சேஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படமும் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இதுலயும் நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 4ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நெவர் லெட் கோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. ஈவில் ஃபோர்சஸ் இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா அழிச்சிருச்சு. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அதுல இருந்து தப்பிக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த குடும்பம் காட்டு பகுதிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுது, அந்த ஈவில் ஃபோர்சஸ் திருப்பி அந்த குடும்பத்தை அழிச்சுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். நிறைய புதிரான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் பாக்குறதுக்கு இருந்துச்சு. லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மேரி அப்படின்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. மதர் மேரியோட அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கதையா இருந்தாலும் விஷுவலா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த வாரம் அமரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ஸ்ல பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓகே ரகமான படம் தான். பட் ஸ்டில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் இந்த வாரம் என்னோட சஜஷன்ஸ். இதை தவிர வேற ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.